வணக்கம் மக்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? மற்றும் ஒரு வீடியோக்கு உங்களை அன்போட வரவேற்கிறேன். இது டாட்டானுடைய பஞ்சில் இது வந்து அட்வென்ச்சர் ப்ளஸ் அப்படிங்கிற வேரியண்ட்டு. இது வந்து ஒன் ஆஃப் த மிட் வேரியன்ஸ் அப்படின்னு சொல்லலாம். பஞ்சை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஒரு வேல்யூ ஃபார் மணி வேரியண்ட்டில் இதையும் ஒரு வேல்யூ ஃபார் மணி வேரியண்ட் அப்படின்னு சொல்லி நாம் வந்து கன்சிடர் பண்ணலாம். ஸோ இந்த காரோடைய டீட்டெயில்ஸ்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி பஞ்ச் அப்படிங்கிற கார் வந்து டாட்டாவுக்கு ரொம்ப ஒரு ஸ்பெஷலான ஒரு கார். அதாவது நம்பர்ஸ் டாட்டா வந்து நம்பர் 2 பிளேஸுக்கு வந்ததுக்கு, அதாவது சேல்ஸில் அதிகமான கார் நம்பர்ஸ் வந்து சேல்ஸ் ஆனதுக்கு இந்த பஞ்ச் அப்படிங்கிற மாடல் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு காரு. ஸோ இது போக நெக்ஸானும் வந்து அவங்களுடைய சேல்ஸை வந்து பூஸ்ட் பண்ணக்கூடிய ஒரு ப்ராடக்டாக இருந்துகிட்டு இருக்கு. அண்ட் இந்த பஞ்சை பொறுத்த வரைக்கும் இது எப்படி அவங்க வந்து டிசைன் பண்ணாங்க அப்படின்னா, வேகனார் அப்படிங்கிற ப்ராடக்ட் மாருதியை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான ப்ராடக்ட். ஒரு ஃபர்ஸ்ட் கார், ஒரு ஃபேமிலியினுடைய ஒரு ஃபர்ஸ்ட் காராக வாங்கக்கூடிய ஒரு ப்ராடக்டாக இருந்துகிட்டு இருந்தது. ஸோ அப்படி வந்து அந்த வேகனாருக்கு ஒரு மாற்று கொடுக்கணும் நம்மளுடைய டாடா பிராண்ட்லேருந்து அப்படின்னு டாடா வந்து பிளான் பண்ணி ஒரு ஹேட்ச்பேக் டைப் தான் வந்து பிளான் பண்ணியிருந்தாங்க. பட் தென் இந்த சப் 4 மீட்டர் செக்மெண்ட்டில் தான் அவங்களால ஒரு ப்ராடக்ட்டை கன்வின்சிங்காக பண்ண முடிஞ்சது. ஆனால் ப்ரைஸ் வேல்யூவில் வந்து வேகனாருக்கு கொஞ்சம் டஃப் கொடுக்குற மாதிரி அவங்களால ஒரு சில வேரியன்ட்ஸை கொடுக்கவும் முடிஞ்சது. அதுதான் வந்து இந்த டாடா பஞ்சினுடைய சக்ஸஸ்க்கான ஒரு முக்கியமான காரணம். ஸோ வேல்யூ ஃபார் மணி, ஈஸிலி பையபிள் ஆக்சஸ் அண்ட் டாட்டானுடைய அந்த 5 ஸ்டார் அப்படிங்கிற அந்த சேஃப்டி விஷயங்கள் இதெல்லாம் சேர்ந்து தான் பஞ்ச் வந்து இன்றைக்கி ஒரு சக்ஸஸ்ஃபுல் ப்ராடக்டாக நம்ம ஊரில் இருந்துகிட்டு இருக்கு. ஆக்சுவலாக டாடா பஞ்ச் வந்து 2021 லான்ச் ஆன ஒரு ப்ராடக்ட்டு. 2019 நடந்த ஜெனீவா மோட்டர் ஷோவில் தான் வந்து இதனுடைய கான்செப்டை வந்து காட்டியிருந்தாங்க. 2021 இந்தியாவில் வந்து லான்ச் பண்ணியிருந்தாங்க. இது வந்தது வந்து ஒன்லி பெட்ரோல் வேரியண்ட்டில் மட்டும்தான் வந்திருந்தது. ஆக்சுவலாக டாடா கிட்ட BS6 டீசல் இன்ஜினும் இருக்குது. அல்ட்ராஸில் இன்னுமே கூட உங்களுக்கு ஃபேஸ் லிஃப்ட்டுக்கு அப்புறமா கூட 1.5 லிட்டரில் டீசல் இன்ஜின் வந்துகிட்டு இருக்குது. அந்த 1.5 லிட்டர் டீசல் இன்ஜின் போட்டு இந்த பஞ்சில் வந்து அவங்க வந்து ஈஸிலி கொடுத்துருக்கலாம். பட் தென் அவங்க ஒன்லி பெட்ரோல் ஆப்ஷனோட வந்து ஃபஸ்ட்டு லான்ச் பண்ணியிருந்தாங்க. அதுக்கப்புறமா இப்போ வந்து உங்களுக்கு CNG ஆப்ஷன்லேயும் இந்த பஞ்ச் வந்து வருது. அண்ட் 2024 பிகினிங்கில் பஞ்சில் உங்களுக்கு ஒரு ஃபேஸ் லிஃப்ட் மாதிரி கொடுத்து அதை பஞ்ச் ஈவின்னு சொல்லி கொடுத்துருந்தாங்க. அந்த பஞ்ச் ஈவியில் உங்களுக்கு ஒரு ப்ராப்பரான ஒரு ஃபேஸ் லிஃப்டட் வெர்ஷனாகவே கூட ஆக்சுவலாக அது இருக்கும். ஆக்சுவலாக நீங்கள் கூகுளில் அடித்து பார்த்தீங்கன்னா 2019 அந்த ஜெனீவா மோட்டர் ஷோவில் அவங்க காட்டின அந்த ஷோகேஸ் மாடல் இருக்கு இல்லையா, அதனுடைய டிசைனில் வந்த ஒரு மாடல் அப்படின்னா இப்போ ரிலீஸ் ஆன அந்த பஞ்ச் ஈவினுடைய அந்த வெர்ஷனை தான் நம்ம வந்து கண்டிப்பாக சொல்லணும். பட் தென் இன்னமும் பஞ்சினுடைய ஐஸ் வெர்ஷன், இந்த பெட்ரோல் அண்ட் CNG வெர்ஷன் வந்து இந்த ஃபேஸில் தான் வந்துகிட்டு இருக்கு. இன்னைக்கு நம்ம கூட இருக்கிறது 2025 அட்வென்ச்சர் பிளஸ் அப்படிங்கிற வேரியன்ட். இது போக இதுல முக்கியமான வேரியன்ட்ஸ் அப்படின்னா, இதுக்கு முன்னாடி உங்களுக்கு பியூர் இருக்கு, அப்புறம் அட்வென்ச்சர் இருக்கு, அதுக்கப்புறமா இந்த அட்வென்ச்சர் பிளஸ் வேரியன்ட் வருது. பட் அது போக உங்களுக்கு அதுல ஆப்ஷனல் வேரியன்ட்ஸும் இன்க்ளூட் பண்ணி கொடுக்குறாங்க. சன்ரூஃப் வேரியன்ட்ஸோட உங்களுக்கு இன்க்ளூட் பண்ணி கொடுக்குறாங்க. ஸோ டாட்டானுடைய அந்த வேரியன்ட் ஸ்ட்ரக்சர்ல வந்து நிறைய வேரியன்ட்ஸ் இருக்கிறதுனால அந்த பிரைசிங் ஓவர்லாப் அப்படிங்கிறதும் டாடா வேரியன்ட்ஸ்ல கண்டிப்பா இருக்கும். எனவே இப்போ இந்த காரினுடைய பில்டை பத்தி பேச போனோம் அப்படின்னா, அல்ட்ராஸ் லான்ச் ஆகும்போது அவங்க கொடுத்திருந்த அந்த ஆல்ஃபா பிளாட்ஃபார்ம் தான். ஸோ அதனுடைய ஒரு டெரிவேட்டிவாக தான் இந்த பஞ்சும் அதே ஆல்ஃபா பிளாட்ஃபார்மில் வந்தது தான். ஆல்ஃபா ஆர்க் அப்படிங்கிற பிளாட்ஃபார்மில் தான் இந்த பஞ்சை வந்து டாடா மோட்டார்ஸ் செஞ்சுருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் திங் நம்ம பானட் ஓப்பன் பண்ணி இன்ஜின் ஸ்பெக்ஸை பார்த்துருவோம். இந்த காரில் இருக்கிறது நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒன்லி பெட்ரோல் இன்ஜின் மட்டும்தான். ஸோ இதில் வருது ஒரு 1.2 லிட்டரில் 3 சிலிண்டர் நேச்சுரலி ஆஸ்பிரேட்டட் பெட்ரோல் இன்ஜின். இதனுடைய பவர் அவுட்புட்னு சொல்லி பார்த்தோன்னா ஒரு 86 PS பவரும் 115 நியூட்டன் மீட்டர் டார்க்கும் வந்து உங்களுக்கு ப்ரொடியூஸ் பண்ணுது. இந்த இன்ஜின் கேபினுக்கு இந்த இன்ஜின் வந்து கொஞ்சம் சின்னதாக இருக்கிறது உங்களால் ஃபீல் பண்ண முடியும் அப்படின்னு நினைக்கிறேன். இதில் வந்து அவங்களுடைய அந்த 1.5 லிட்டர் டீசல் இன்ஜின், அந்த ரிவோ டார்க் இன்ஜின் வந்து ஈஸியாக அகாமடேட் பண்ணக்கூடிய ஒரு இன்ஜின் ஸ்பேஸ் இருக்குது. பட் தென் டீசல் அப்படிங்கிறத பஞ்சில் வந்து அவங்க ஆஃபர் பண்ணாமலே விட்டுட்டாங்க. எனிவே இந்த இன்ஜின் வந்து கொஞ்சம் உங்களுக்கு அந்த வைப்ரேஷன்லாம் இருக்கிற இன்ஜின் தான், ஒரு 3 சிலிண்டர் இன்ஜின். ஸோ இந்த இன்ஜினுக்கு ரியரில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த இன்சுலேஷன்ஸ் பார்க்க முடியும். அண்ட் அண்டர் பானட்லேயும் உங்களுக்கு இன்சுலேஷன்ஸ் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. அண்ட் இந்த பஞ்ச் மாடல் வந்து உங்களுக்கு ஒரு என்ட்ரி லெவலில் இருக்கக்கூடிய சப் 4 மீட்டர் SUV அப்படின்னு சொல்லலாம். ஆக்சுவலாக இது ஹேட்ச்பேக்னுடைய ஒரு ஜாக்ட் அப் ஹேட்ச்பேக் அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ பானட் வந்து கொஞ்சம் ஹெவியாக தான் இருக்குது. ஸோ அந்த ஜாக்டப் ஹேட்ச்பேக்லுக்காக உங்களுக்கு இன்ஜினில் அந்த கவுலெல்லாம் கொடுக்கல. காஸ்ட் கட்டிங் அந்த விஷயங்கள்லாம் நிறையா வந்து உங்களால் பார்க்க முடியும். பட் பாடினுடைய வெயிட்டில் மெட்டலில் வந்து எந்த விதமான ஒரு காஸ்ட் கட்டிங் அப்படிங்கிறதும் பண்ணலை. 5 ஸ்டார் ரேட்டிங் வந்து உங்களுக்கு 2021 குளோபல் என்கேப்லையும் கிடச்சிருக்கு. அது போக 2024 பாரத் என்கேப்லையும் பஞ்சை டெஸ்ட் பண்ணி 5 ஸ்டார் வந்து உங்களுக்கு கிடச்சிருக்கு. இப்போ நம்ம அந்த டாடா பஞ்சினுடைய டிசைனுக்குள்ளே போயிட்டோம் அப்படின்னா, இன்னும் அந்த பஞ்ச் ஈவினுடைய ஃபேஸ் லிஃப்ட்டுக்குள்ளே இந்த ஃபேஸ் வந்து வந்துருச்சு அப்படின்னா, உங்களுக்கு டாட்டானுடைய கார்ஸ் எல்லாத்துலேயுமே ஒரே மாதிரியான ஒரு ஃபேஸ் லுக் இருக்கிறத உங்களால் நோட்டீஸ் பண்ண முடியும். பட் தென் இன்னும் அது வந்து வரலை. இங்கே சென்டரில் வந்து ஒரு ப்ராப்பரான ஒரு கிளாஸ் பிளாக்ல இருக்கக்கூடிய ஒரு
grill இருக்கிறது உங்களால் நோட்டீஸ் பண்ண முடியும். அதில் உங்களுக்கு டாட்டானுடைய லோகோ வந்து இருக்குது. இது வந்து ஒரு 3D லோகோ மாதிரி இல்லை, ஒரு 2D லோகோ டைப்பில் தான் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அந்த டாட்டானுடைய அந்த டிசைன் லாங்குவேஜ், அந்த ட்ரைஸ்டார் டிசைனோட இருக்கக்கூடிய ஒரு 3 கட்டு மட்டும் கொடுத்துருக்காங்க. இது வந்து உள்ள ஹார்னுக்கான அந்த பிளேஸ்மெண்ட்டுக்காக அது அப்படி கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த இடத்துல இருக்கிறது DRL கிடையாது. ஆக்சுவலாக பஞ்சினுடைய டாப் அண்ட் வேரியன்ஸில் போனோம்னா இந்த இடத்துல உங்களுக்கு DRL வரும். பட் தென் இங்கே வந்து உங்களுக்கு ஒரு பார்க்கிங் லேம்பும் ஒரு இண்டிகேட்டர் பல்பும் கொடுத்துருக்காங்க ஹாலஜனில். அது கீழே ஹெட்லைட்னுடைய போர்ஷன் வந்துருது. ஸோ இதுவுமே கூட உங்களுக்கு ஒரு ப்ராப்பரான ஒரு கிளியர் லென்ஸில் இருக்கக்கூடிய ஒரு ஹெட்லாம்ப் தான். அண்ட் இது வந்து உங்களுக்கு ஹாலஜன் தான், எந்த விதமான ப்ரொஜெக்டர் செட்டப்லாம் கிடையாது. உங்களுக்கு ஹையர் வேரியன்ஸில் போகும்போது அந்த ப்ரொஜெக்டர் செட்டப்பும் கூட ஒன்று வரும். அண்ட் இந்த ஹெட்லாம்பை ஒட்டி ஒரு சின்ன ஒரு ஸ்பேஸ் இருக்கிறது தெரியுதா, விரல் போகுதா? ஸோ எஸ், அந்த இடத்துல ஒரு ஏர் ஸ்கூப் ஒன்று உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஏரோடைனமிக்ஸ்க்கு ஹெல்ப் பண்ணக்கூடிய ஒரு விஷயமா ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. அண்ட் இந்த அட்வென்ச்சர் ப்ளஸ் வேரியண்ட்டில் உங்களுக்கு கீழே ஃபாக் லாம்ப்ஸ் வராது. ஸோ அது வந்து ஒரு மாஸ்ட் அவுட்டாக தான் இருக்குது. பாட்டம் ஆஃப் த பம்பர் ஃபுல்லாகவே உங்களுக்கு பிளாக் டவுட் ஃபினிஷில் இருக்குது. அந்த ட்ரைஸ்டார், அந்த ட்ரை ஆரோ வந்து உங்களுக்கு கீழே இருக்கக்கூடிய ஏர் டேம்லையும் அதே டிசைன் வந்து உங்களுக்கு ஃபாலோ பண்ணியிருக்காங்க. உள்ளே இருக்கக்கூடிய கண்டென்சர்லாம் நமக்கு ரொம்பவும் விசிபிளாக தெரியுது. அண்ட் பானட்டை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 2 சைட்லையும் ஒரு க்ரீஸ் லைன்ஸ் இருக்குது. சென்டரில் ஒரு சின்ன டிப்பு மட்டும் இருக்கிற மாதிரி உங்களுக்கு வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. பட் அதர்வைஸ் ஒரு ஸ்கல்ப்டட் பானட் அப்படின்லாம் ஒன்றும் சொல்ல முடியாது. பட் தென் அந்த க்ரீஸ் லைன் வந்து உங்களுக்கு ஃப்ரண்ட் இந்த DRL போர்ஷன் மாதிரி இருக்கிற இந்த யூனிட்டில் வந்து உங்களுக்கு வந்து ஜாயின் ஆகுது, உங்களால் பார்க்க முடியும். பட் ஹெட்லைட்ஸ் வந்து இந்த டியூவல் பேனலாக கொடுக்குறத வந்து அவங்க ஹேரியர்லேருந்து ஸ்டார்ட் பண்ணியிருந்தாங்க. அந்த டிசைன் லாங்குவேஜை அப்படியே உங்களுக்கு பஞ்சிலையும் ரெப்ளிகேட் பண்ணி கொடுத்துருந்தாங்க. அப்படியே சைட் லுக்ஸுக்கு வந்தோம் அப்படின்னா உங்களுக்கு பார்க்கும்போது தெரியும் இது வந்து ஒரு ஜாக்டப் ஹேட்ச்பேக் தான் அப்படின்னு. ஆக்சுவலாக அது நம்ம ஊரில் ஒரு காம்பேக்ட் SUV அப்படின்னு சொல்லி சொல்கிறோம் இல்லையா? ஸோ காம்பேக்ட் SUVயில் இருக்கக்கூடிய பேஸ் மாடல் அப்படின்னு சொல்லலாம் டாட்டானுடைய இந்த பஞ்ச் வேரியண்ட்டை. ஸோ இதனுடைய காம்படிட்டர்ஸ்னு பார்த்தோன்னா நம்ம ஹுண்டாயினுடைய எக்ஸ்டர் சொல்லலாம். டாட்டா பஞ்சுக்குன்னு தனியான ஒரு ஆடியன்ஸ் இருக்காங்க. அது வந்து டாட்டானுடைய அந்த ட்ரஸ்ட்டுக்காக இருக்கிற ஒரு ஆடியன்ஸாக இருந்துகிட்டு இருக்காங்க. எனிவே இந்த அட்வென்ச்சர் ப்ளஸை பொறுத்த வரைக்கும் சைடில் உங்களுக்கு அலாய் வீல்ஸ் அதெல்லாம் எதுவும் வராது. ஸோ ஸ்டீல் ரிம்ஸ் தான் வரும். ஸோ ஒரு 15 இன்ச்சில் உங்களுக்கு ஸ்டீல் ரிம்ஸ் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. பிளாக் கலரில் வீல் கேப்ஸும் வந்துருது. ஸோ இதனுடைய டயர் ப்ரொஃபைல் பொறுத்த வரைக்கும் 185/70 R15 உங்களுக்கு டயர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. சியட்னுடைய டயர்ஸ் தான் இந்த வெஹிக்கிளில் வந்திருக்கு. இந்த வெஹிக்கிளுடைய இந்த SUV ப்ரெசன்ஸை வந்து கொடுக்கணும் அப்படின்றதுக்காக யூஸ்வலாக எல்லா பிராண்ட்ஸும் பண்ணுற மாதிரி இந்த பிளாஸ்டிக் கிளாடிங்கை அதிகமாக யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ வீல் ஆர்ச்லேயும் உங்களுக்கு பிளாஸ்டிக் கிளாடிங் இருக்கிறது உங்களுக்கு வந்து ஃபீல் ஆகும். அண்ட் வீல் ஆர்ச்சஸ் வந்து ஒரு ப்ராப்பர் சர்க்கிளாக இல்லாமல் ஒரு மாதிரி ஒரு ஹெக்ஸகனலாக ஒரு பா ஷேப்பில் இருக்கிறதும் உங்களுக்கு வந்து ஃபீல் ஆகும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். இந்த டோர்ஸ்லையும் வந்து உங்களுக்கு சைடில் பிளாஸ்டிக் கிளாடிங் இருக்குது. அண்ட் கீழே ரன்னிங் போர்ட்லையும் பிளாஸ்டிக் கிளாடிங்கோட தான் கொடுக்குறாங்க. இப்போ வரக்கூடிய கார்ஸ் எல்லாத்துலேயுமே அந்த மாதிரியான ஒரு டிசைன் ஸ்ட்ரக்சர் தான் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த ஃப்ரண்ட் டோரில் மட்டும் தான் உங்களுக்கு இந்த புல் டைப் டோர் ஹேண்டில்ஸ் கொடுத்துருக்காங்க. இதில் வந்து உங்களுக்கு ரிக்வஸ்ட் சென்சார் வராது. டாப் அண்ட் மாடல்ஸில் தான் வந்து உங்களுக்கு கீழே சென்ட்ரி வரும். இதில் கீழே சென்ட்ரி கிடையாது, புஷ் பட்டன் ஸ்டார்ட்டும் கிடையாது. அண்ட் ரியர் டோர்ஸ் வந்து நம்ம அல்ட்ராஸில் பார்க்குற மாதிரி இந்த மேலே இருக்கும். இந்த இதுக்கு முன்னாடி வந்துட்டு இந்த மாடல் ஸ்விஃப்ட்டில் இருந்தது இல்லையா? ஸோ பீட்டில் அந்த மாதிரி கார்ஸில் இருந்த மாதிரி இப்போது அல்ட்ராஸ்லேயும் இந்த பஞ்ச்லேயும் இந்த மாதிரி வந்துட்டு இருக்கு. ஸோ மேலே இருக்கக்கூடிய டோர் ஹேண்டில்ஸ் தான் வந்து உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. பி பில்லர் உங்களுக்கு பிளாக் டவுட் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி சி பில்லர்லையும் கொஞ்சம் பிளாக் டவுட் பண்ணியிருக்காங்க, ஒரு ஃப்ளோட்டிங் ரூஃப் டிசைன் கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக. அண்ட் ஆக்சுவலாக இதில் அதர் வேரியன்ஸுக்கு போனோம் அப்படின்னா இந்த ஏ பில்லர்லையும் ஒரு பிளாக் டவுட் ஜாப் வந்து உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. அண்ட் ரூஃபை பொறுத்த வரைக்கும் ப்ராப்பராக ஃப்ளாட்டான ஒரு ரூஃப். இந்த அட்வென்ச்சர் ப்ளஸ் வேரியண்ட்டில் உங்களுக்கு சன் ரூஃப் வந்து வராது. பட் தென் இதில் ரிப்டு ரூஃப் அப்படிங்கிறது எதுவும் கொடுக்கல. இந்த டோர் ஹேண்டிலும் சரி, சைடு மிரர்ஸும் சரி உங்களுக்கு பாடி கலர்லேயே வந்துடுது. அண்ட் அது போக இந்த சைட் மிரர்லேயே உங்களுக்கு இந்த சைடு இண்டிகேட்டர்ஸும் எல்இடிலேயே வந்து உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணிட்டாங்க. பட் இது மோட்டரைஸ்டு க்ளோசிங் மட்டும் கிடையாது. பட் தென் இதுக்கு உள்ளே இருக்கிற மிரரை வந்து நம்ம மோட்டரைஸ்டாக ஆக்ஷன் பண்ணிக்கலாம். அதுக்கான ஸ்விட்ச் மட்டும் உள்ளே வந்து உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. அது போக ஒரு ப்ராமினென்ட்டான ஷோல்டர் லைன் இருக்கிறது உங்களால் பார்க்க முடியும். ஸோ டோர் ஹேண்டில் அப்புறம் ரியரில் இருக்கக்கூடிய டெயில் லேம்ப்லேருந்து அப்படியே கட் ஆகி வந்து ஃபெண்டர் வரைக்கும் வந்து ஜாயின் ஆகுது. அண்ட் ஃபெண்டரில் இங்கே பம்பர்லேருந்து ஸ்டார்ட் ஆகக்கூடிய ஒரு க்ரீஸ் லைன் வந்து உங்களுக்கு ஃபெண்டரில் வந்து முடிகிறதையும் பார்க்க முடியும். ஸோ தான் டிசைன் லாங்குவேஜ், டிசைன் டீட்டெயில்ஸ் அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. அது போக இந்த வெஹிக்கிளுடைய டைமென்ஷன்ஸ்னு சொல்லி பார்த்தோம்னா லெங்த் வந்து இது ஒரு sub 4 மீட்டர் கார் தான். 3.8 மீட்டர் வந்து உங்களுக்கு லெங்த் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி விட்த் பார்த்தீங்கன்னா ஒரு 1.7 மீட்டர் உங்களுக்கு விட்த் கொடுத்துருக்காங்க. அண்ட் ஹைட் பொறுத்த வரைக்கும் ஒரு 1.6 மீட்டர்ஸ் வந்து உங்களுக்கு ஹைட் வருது. அண்ட் இந்த காரினுடைய கிரவுண்ட் கிளியரன்ஸ் இது வந்து இந்த காம்பேக்ட் SUV செக்மெண்ட்டில் வருது. ஒரு 187 mm வந்து உங்களுக்கு கிரவுண்ட் கிளியரன்ஸ் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. இந்த கிரவுண்ட் கிளியரன்ஸ்க்காக நம்ம ஊர் ரோடுகள் வந்து எப்படி இருக்குன்றது உங்களுக்கு தெரியும். அந்த ரோடுகளுக்காக டிசைன் பண்ண கார் தான் இந்த sub 4 மீட்டர் செக்மெண்ட்டே. கார்களுக்காக ரோடு போடுவாங்க. பட் தென் ரோடுகளுக்காக இப்போ நம்ம வந்து கார்களே டிசைன் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். ஸோ அந்த மாதிரியான ஒரு டிசைன் தான் இது. எனிவே ரூஃப் மவுண்டடில் ஒரு ஸ்டர்பி ஆண்டனா மட்டும் ரியர் மவுண்டடாக வருது, ஃப்ரண்ட் மவுண்டடாக வரலை. அண்ட் நம்ம ரியருக்கு வந்தோம் அப்படின்னா இந்த டெயில் லேம்ப்னுடைய டிசைன் வந்து இந்த ரியர் குவார்டர் பேனல்லேருந்தே ஒரு பீஸ் ஒன்று வந்துடுது. பட் தென் லைட்டிங் வந்து உங்களுக்கு பின்னாடி மட்டும் தான் இருக்குது. டாப் எண்ட்ஸில் உங்களுக்கு இந்த
ட்ரை ஆரோ ஷேப் இருக்குல்ல, அது வந்து உங்களுக்கு எல்இடியில் வரும். பட் தென் இது வந்து உங்களுக்கு ஆல்மோஸ்ட் மிட் வேரியன்ட் தான்றதுனால எல்லாமே உங்களுக்கு ஹாலஜனில் தான் கொடுத்துருக்காங்க. பிரேக் லைட்டு, இண்டிகேட்டர் லைட்டு, அதுக்கப்புறமா ரிவர்ஸ் லைட் வந்து உங்களுக்கு இங்கே கீழே பம்பரில் அண்டர் த பம்பரில் கீழே கொடுத்துருக்காங்க. அண்ட் டாடா மோட்டார்ஸ் வந்து எந்த அளவுக்கு காஸ்ட் கட்டிங் பண்ணியிருக்காங்க. அண்ட் இப்போ வரக்கூடிய மாடல்ஸ் எல்லாமே வந்து அண்டர் போர்ஷன் ஃபுல்லாக, அதாவது கீழே பாட்டம் போர்ஷன், நம்ம முட்டிக்கு கீழே இருக்கக்கூடிய போர்ஷன் அப்படின்னு கூட சொல்லலாம், அது எல்லாமே வந்து பெயிண்டிங் அப்படிங்கிறத அவாய்ட் பண்ணிடுறாங்க. ஃபுல்லாகவே பிளாஸ்டிக், அந்த பிளாக் பிளாஸ்டிக் இருக்கிறத வந்து விசிபிளாக தெரிகிற மாதிரியே கொடுத்துட்றாங்க. அது ஒரு டிசைன் லாங்குவேஜாக போய்கிட்டு இருக்கு. அதில் பெரிய விமர்சனம் அப்படிங்கிறது நிறைய பேருக்கு இல்லை அப்படின்னாலும், இப்படி உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படிங்கிறது கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அண்ட் ரியர் பம்பரை பொறுத்த வரைக்கும் இந்த போர்ஷன் மட்டும்தான் உங்களுக்கு பெயிண்டட் சர்ஃபேஸ், பட் அதர்வைஸ் ஃபுல்லாகவே பிளாக் அவுட் சர்ஃபேஸ் தான். நிறைய இடங்களில் இந்த ட்ரை ஆரோ இருக்கிறதையும் உங்களால் பார்க்க முடியும். இங்கே வந்து ரிஃப்ளெக்டர்ஸ் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க, ரெண்டு பக்கமும் ரிஃப்ளெக்டர்ஸ் இருக்குது. அண்ட் இந்த அட்வென்ச்சர் ப்ளஸ் வேரியண்ட்டில் உங்களுக்கு ரிவர்ஸ் பார்க்கிங் கேமராவும் வந்துருது. இந்த டாடா லோகோ கீழே கேமரா இருக்குது. அண்ட் அது போக பார்க்கிங் சென்சார்ஸுமே வந்தது. ஸோ 2 பார்க்கிங் சென்சார் தான், அதுலேயுமே கூட காஸ்ட் கட்டிங் இருக்கிறது நம்மளால் ஃபீல் பண்ண முடியும். இங்கே நம்பர் பிளேட்கான ப்ரொவிஷன் கொடுத்துருக்காங்க, இங்கே பஞ்சினுடைய லோகோ போல்டாக கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த இடத்துலையும் ஒரு சின்ன ஒரு ஏர் வெண்ட், ஒரு ஸ்கூப் மாதிரி கொடுத்துருக்காங்க. இதனுடைய ஃபங்க்ஷனாலிட்டி ஒர்க் ஆகும் அப்படிங்கிறது தெரியல. பட் தென் இங்கே ஒரு ஓப்பன் ஹேர் வெண்ட் மாதிரி ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. வெஹிக்கிளோடைய சைலன்சர் வந்து ரைட் ஹேண்ட் சைட் ஆஃப் த வெஹிக்கிளில் தான் கொடுத்துருக்காங்க. அண்ட் அண்டர் பாடி பார்த்துக்கோங்க. அண்ட் ஒரு ஹை மவுண்டட் ஸ்டாப் லேம்ப் வந்து உங்களுக்கு இந்த இடத்துல ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. அண்ட் அட்வென்ச்சர் ப்ளஸ்ங்கிறதுனால வைப்பர், வாஷர், டிஃபாகர் அப்படின்னு எந்த விஷயமுமே உங்களுக்கு ரியர் விண்ட்ஷீல்டில் கிடையாது. அண்ட் இந்த இடத்துல ஒரு ரைனோனுடைய இமேஜ் இருக்கிறத பார்க்க முடியுதா? ஸோ இந்த மாதிரி டாட்டா வந்து ஒவ்வொரு காருக்கும் ஒவ்வொரு அனிமல் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ நம்ம அல்ட்ராஸில் பீகாக் இருக்கும், இந்த பஞ்ச் வந்து ரைனோ வந்து டினோட் பண்ணுது. அண்ட் இந்த பூட்டை ஓப்பன் பண்ணுறதுக்கு இந்த இடத்துல ஒரு எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ஸ்விட்ச் இருக்குது. நம்பர் பிளேட்கான அந்த லைட்டிங் வந்து உங்களுக்கு டோரில் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. அண்ட் ஒரு பார்சல் ஷெல்ஃபுமே கூட வந்துடுது. அண்ட் இதில் இருக்கக்கூடிய பூட் ஸ்பேஸை பொறுத்த வரைக்கும் 366 லிட்டர்ஸ் ஆஃப் பூட் ஸ்பேஸ் வந்து உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. கண்டிப்பாக ஒரு சின்ன ஃபேமிலிக்கு போதுமான அளவு அப்படின்னு சொல்லலாம். அண்ட் ரியரில் உங்களுக்கு கார்பெட்டிங்கும் கூட நீட்டாக இருக்கிறத பார்க்க முடியும். இந்த சஸ்பென்ஷன் போல்ட் மவுண்ட்ஸ் வந்து உங்களால் விசிபிளாக பார்க்கவும் முடியுது. ஸ்பேர் வீல் வந்து சேம் சைஸ் தான், ஸ்டீல் ரிம் தான். இதில் 5மே ஸ்டீல் ரிம்ஸ் தான், 15 இன்ச்சில் தான் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. அண்ட் ஜாக் அண்ட் அதர் டூல்ஸ் வந்து ஸ்பேர் வீல்குள்ளேயே இருக்கிறதையும் நம்மளால் பார்க்க முடியுது. ரியர் சீட் வந்து 60-40 ஸ்பிளிட் சீட்ஸ் கிடையாது, ஃபுல்லாக ஒரு பெஞ்ச் டைப் சீட் தான் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ரியர் டோரை க்ளோஸ் பண்ணுறதுக்கு, இந்த பூட் டோரை க்ளோஸ் பண்ணுறதுக்கு இந்த இடத்துல ஒரு ப்ராப்பரான ஹேண்டிலே ப்ரொவைட் பண்ணிட்டாங்க. கொஞ்சம் ஹெவியான பூட் லிட் தான். டாடா எப்போவுமே போடுற அந்த வோக்கல் ஃபார் லோக்கல்னுடைய ஸ்டிக்கர். அண்ட் வெஹிக்கிளோடைய லெஃப்ட் ஹேண்ட் சைடில் ஃபியூல் டேங்க் இருக்குது. பெட்ரோல் டேங்க் வந்து லெஃப்ட் ஹேண்ட் சைடில் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. அண்ட் வாங்க அப்படி நம்ம இன்டீரியருக்குள்ளே போய் இன்டீரியர் ஃபீச்சர்ஸையும் பார்த்துருவோம். ஸோ டோர் ஓப்பன் பண்ணுறதுக்கு இந்த இடத்துல தான் உங்களுக்கு லீவர் இருக்குது. 90 டிகிரிஸில் ஓப்பன் ஆகக்கூடிய டோரு. ரியர் டோரும் சரி, ஃப்ரண்ட் டோரும் சரி, ரெண்டுமே உங்களுக்கு 90 டிகிரிஸில் ஓப்பன் ஆகக்கூடிய டோர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இது நம்ம அல்ட்ராஸில் பார்க்குற ஒரு விஷயம் தான். ஸோ அதே மாதிரி இந்த ஆல்ஃபா ஆர்க் பிளாட்ஃபார்ம் வந்து உங்களுக்கு 90 டிகிரி டோர் ஓப்பன் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணும். ஸோ உள்ளே உட்கார்றது, எழுந்திருக்கிறது கொஞ்சம் வயசானவங்களுக்கு ரொம்பவும் ஈஸியாக இருக்கும். நல்ல ஒரு ஸ்பேஷியஸான விஷயமா வந்து உங்களுக்கு இருக்கும். அண்ட் இன்டீரியர்னுடைய கலர் காம்பினேஷன் பார்த்தோம்னா பிளாக் அண்ட் க்ரீனிஷ் கிரே அந்த மாதிரி தான் வந்து உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. டேஷ்போர்ட் பார்த்தீங்கன்னாலும் உங்களுக்கு வந்து அதுதான் வந்து ஃபீல் ஆகும். எனிவே இங்கே வந்து டோர் ஓப்பனருக்கான லீவர் இது ஒரு கிளாஸ் பிளாக்ல இருக்குது. பவர் விண்டோஸ்க்கான ஸ்விட்ச் 4 டோருக்குமே பவர் விண்டோஸ் வந்துருது. அண்ட் இங்கே ஒரு 1 லிட்டர் வாட்டர் பாட்டிலுக்கான ஒரு ஸ்டோரேஜ் ஸ்பேஸுமே இருக்குது. ஸ்பீக்கர் ப்ரொவிஷன் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. அண்ட் ரியர் சீட்டை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 3 பேருக்குமே 3 பேசஞ்சருக்குமே 3 பாயிண்ட் சீட் பெல்ட்ஸ் வந்து ப்ராப்பராக வந்துருது. அண்ட் அது போக ஒரு ஃப்ளாட்டான சீட்டிங் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ 3 பேர் உட்கார்றது ஷோல்டர் ரூம் டைட்டாக இருந்தாலுமே கூட கீழே வந்து ஃப்ளாட்டாக இருக்கிறதுனால கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி உட்காரலாம். சென்டரில் உட்கார்றவர் கொஞ்சம் முன்னாடி தள்ளி சாயாமல் உட்காந்தாங்கன்னா 3 பேர் வந்து அகாமடேட் பண்ணி போகலாம். அண்ட் உங்களுக்கு இங்கே ஆல்ஃபா ஆர்க் பிளாட்ஃபார்ம் இருக்கக்கூடிய ஒரு பாசிட்டிவ் விஷயம்னா இந்த ஃப்ளோர் வந்து கொஞ்சம் ஆல்மோஸ்ட் ஃப்ளாட்டான ஃப்ளோராக தான் இருக்கும். ஸோ அதனால் 3வது பேசஞ்சர் கால் வைக்கிறதும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அண்ட் இங்கே சென்டரில் உங்களுக்கு 2 ஏசி வென்ட்ஸுமே ப்ரொவைட் ஆகிடுது ரியர் பேசஞ்சருக்கு. இந்த இடத்துல ஒரு யூஎஸ்பி போர்ட் ஒன்று இருக்குது. ஸோ இங்கே சார்ஜ் போட்டு ஃபோனை வந்து இந்த இடத்துல ஸ்லைட் பண்ணி வச்சுக்கிறதுக்கான ஒரு ப்ரொவிஷனுமே கூட கொடுத்துருக்காங்க. ஆனால் இந்த ஏசி வரக்கூடிய இந்த சென்டர் ஆம்ரெஸ்ட் போர்ஷன் வந்து கொஞ்சம் ப்ரொட்ரூட் ஆகி இருக்கிறதையும் உங்களால் பார்க்க முடியும். ஸோ கால் வைக்கிறதுக்கு கொஞ்சம் ஸ்பேஸ் கம்மியானது இந்த ஏசி வெண்ட்னால தான். அண்ட் இந்த ரியர் சீட்ஸை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 2மே ஸ்கூப்ட் அவுட்டாக வந்து உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. பட் மேகசின் ஹோல்டர்ஸ் எதுவுமே இல்லை. காரோட வரக்கூடிய சீட் ஃபேப்ரிக் அப்படிங்கிறது இந்த மெட்டீரியல் தான் இந்த அட்வென்ச்சர் ப்ளஸ் வேரியண்ட்டில் வருது. இன்டீரியனுடைய ஃபேசிங் எப்படி இருக்குன்னு சொல்லி பார்த்துடலாம். ஸோ இந்த இடத்துல ஒரு சின்ன ஒரு கர்வேச்சர் வரதுனால தலையை மட்டும் கொஞ்சம் மைண்ட் பண்ணி வர மாதிரி இருக்கும். அதர்வைஸ் வந்து உள்ளே வந்துட்டோம்னா ஹெட்ரூம் வந்து நல்லா தான் இருக்குது, எந்த வித பிரச்சனைக்கும் இல்லை. அதே மாதிரி லெக் ரூம் பார்த்தோம்னா சீட்ஸ் வந்து நான் வந்து இந்த பேசஞ்சர் சீட்டில் நான் இவ்வளோ நேரம் உட்காந்துருந்தேன். சீட் நல்லா பின்னாடி தள்ளி இருக்குது. டிரைவர் சீட் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் முன்னாடி தள்ளி இருக்கா. அந்த சீட்டினுடைய ஸ்பேசிங் பாருங்கள். கால் வந்து பின்னாடி தள்ளி இருந்தாலும் லைட்டாக உரசுதே தவிர 6.1 ஹைட்டு ஓகே கம்ஃபர்டபுளாக தான் இருக்குது. அதே மாதிரி இந்த ரிக்ளைன் ஆங்கிளுமே கூட கொஞ்சம் ஸ்லாண்டிங்காக தான் இருக்குது, கொஞ்சம் அப்ரைட்டாக இல்லைன்றதுனால ஓகே கொஞ்சம்
சாய்வாக இருக்கிறதுனால கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக உட்காந்து போகலாம். அண்ட் ஹெட்ரெஸ்ட் வந்து உங்களுக்கு 2 பேசஞ்சருக்கு ஹம்ப் மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. ரிமூவபிளான ஹெட்ரெஸ்ட் இந்த அட்வென்ச்சர் ப்ளஸில் வரல. அண்ட் ஃப்ரண்ட் டேஷ்போர்டினுடைய லுக் வந்து இப்படி தான் இருக்குது. அண்ட் மேலே அப்போல்ஸ்ட்ரி வந்து யூஸ்வலாக பார்க்கக்கூடிய ஒரு லைட் கிரேல தான் இருக்குது. அண்ட் டச் பண்ணுறதுக்கும் கொஞ்சம் சாஃப்டான ஒரு ஃபீல் தான் கொடுக்குது. அண்ட் இந்த கிராப் ஹேண்டில்ஸ் வந்து கொலாப்சபிள் டைப்பில் கொடுக்கல. இது வந்து ஒரு பேஸ் லெவல் மாடல் அப்படிங்கிறத இந்த மாதிரி விஷயங்கள் வந்து காட்டி கொடுக்குது. அண்ட் இந்த அட்வென்ச்சர் ப்ளஸில் வந்து உங்களுக்கு வந்து சன் ரூஃப் கிடையாது. சன் ரூஃபுக்கு ஒரு எஸ் வேரியன்ட் ஒன்று வச்சிருப்பாங்க. அண்ட் ஃப்ரண்ட் சீட் பெல்ட்ஸ் வந்து உங்களுக்கு ஹைட் அட்ஜஸ்டபிளாக வந்து உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணலை. அண்ட் இந்த வெஹிக்கிளோடைய யூசர் வந்து ஒரு விஷயத்தை வாங்கி போட்டிருக்காங்க. ஸோ இது வந்து ஸ்கோடா கோடியாக் மாதிரியான கார்ஸில் வந்து இருக்கும் பார்த்துருக்கீங்களா, நம்ம உட்காந்துட்டு தூங்கிட்டு போகும்போது தலையை வந்து கீழே அப்படியே சாஞ்சிடக்கூடாதுன்றதுனால தலையை பிடிச்சி வச்சுக்கிறதுக்கு ஒரு விஷயம் வந்து இந்த காரில் செட் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி ரிமூவபிள் ஹெட்ரெஸ்ட் இருக்கிற கார்ஸில் வந்து சீட்ஸில் வந்து இந்த மாதிரி விஷயத்தை வந்து நம்ம வந்து செட் பண்ணிக்கலாம். ஸோ இது நல்லா இருந்தது, அதனால் உங்களுக்கு சொன்னேன். சரி வாங்க ஃப்ரண்ட் இன்டீரியர் எப்படி இருக்குன்னு சொல்லி பார்த்துருவோம். ஃப்ரண்ட்டில் வந்து உங்களுக்கு இந்த புல் டைப் டோர் ஹேண்டில் தான் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. அண்ட் சாவியை பொறுத்த வரைக்கும் இதில் நான் சொன்ன மாதிரி உங்களுக்கு ரிக்வஸ்ட் சென்சார் கிடையாது. ஸோ இந்த மாதிரி ஒரு ஃப்ளிப் டைப் கீ தான் வந்து உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. டாட்டானுடைய லோகோ அண்ட் பின்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு லாக்கு அன்லாக்கு அப்புறம் ஃபாலோ மீ லேம்ப்ஸ்க்கான ஒரு பட்டன் மட்டும் இருக்குது. இந்த ஃப்ளிப் டைப்பில் இருக்கக்கூடிய கீ தான் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. இதில் உங்களுக்கு புஷ் பட்டன் ஸ்டார்ட் கிடையாது, சாவி போட்டு ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி தான். பட் அந்த சாவி இருக்கிற இடத்த தேடாமல் இருக்கணுன்றதுக்காக ஒரு இலுமினேஷன் சர்க்கிள் ஒன்று ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. அண்ட் ஃப்ரண்ட் டிரைவர் சைட் டோர் பேடில் பார்த்தீங்க அப்படின்னா அதே தான் பிளாக் அண்ட் க்ரீனிஷ் கிரேல இருக்கக்கூடிய அந்த கலர் காம்பினேஷன் தான் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. அண்ட் டோர் ஓப்பனர் லீவர் வந்து கிளாஸ் பிளாக்ல இருக்குது. இங்கே ட்வீட்டருக்கான ப்ரொவிஷன் அண்ட் இது வந்து 4 டோர் பவர் விண்டோஸ்க்கான சுவிச்சஸ் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. டிரைவர் சைட் மட்டும் 1 டச்சில் அப் அண்ட் டவுன் வந்து உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. அண்ட் இது வந்து சைல்ட் லாக்கான பட்டன், இது வந்து இந்த சைட் மிரருக்கான அந்த ஸ்க்ரோலருக்கான அந்த ரோலர் வந்து உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. அண்ட் இங்கே வந்து உங்களுக்கு 1 லிட்டர் வாட்டர் பாட்டில் ஹோல்டர், இங்கே வந்து உங்களுக்கு இந்த அம்ப்ரெல்லா ஹோல்டர் ஒன்று ப்ரொவைட் பண்ணுவாங்க டாட்டா. ஸோ இங்கே இமேஜ் போட்டிருக்காங்க பார்த்தீங்களா. ஸோ அந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்குது. ஒரு ஸ்பீக்கர் ப்ரொவிஷனோட ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஃப்ரண்ட் டிரைவர் சீட் வந்து உங்களுக்கு ஹைட் அட்ஜஸ்டரோட வந்துருது. அண்ட் எல்லாமே மேனுவல் தான். அண்ட் சைட் போல்ஸ்டர்ஸ் உங்களுக்கு பார்த்தாலே தெரியும், ஃபேப்ரிக் வந்து இந்த மெட்டீரியல் தான். அண்ட் இதில் வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா அந்த டாட்டானுடைய அந்த ட்ரை ஸ்டார் எம்ப்ளம் வந்து சீட் ஃபேப்ரிக்கில் மென்ஷனாக இருக்கிறது உங்களால் பார்க்க முடியும். ஃப்ரண்ட் 2 சீட்டுக்கும் அட்ஜஸ்டபிளான ஹெட்ரெஸ்ட் வந்து உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. டாடா ஃபேன் பாய்ஸ் கண்டிப்பாக சண்டைக்கு வருவீங்க கமெண்ட்ஸில். எனிவே இதை பாருங்கள், ஒரு லேசியான இந்த ஒயரிங் ஜாப் வந்து பண்ணியிருக்காங்க. புது வண்டி தான் இது, 3000 கிலோமீட்டர் தான் ஓடி இருக்கு. மார்ச் மாதம் ரெஜிஸ்டர் ஆன வெஹிக்கிள் 2025 மாடல் தான். எப்படி இருக்குது அப்படிங்கிறத பாருங்கள். ஒரு 3 ஸ்போக் ஸ்டியரிங் வீல் கொடுத்துருக்காங்க. இது வந்து அல்ட்ராஸில் வந்து அதே ஸ்டியரிங் வீல் தான் அப்படியே டாடா வந்து ரியூஸ் பண்ணியிருக்காங்க. தம் காண்டர்ஸோட இருக்குது, லெதர் ராப்பிங் எதுவும் கிடையாது. இந்த சைடில் உங்களுக்கு இந்த மல்டிமீடியானுடைய விஷயங்கள் வந்து இந்த இன்ஃபோடெயின்மெண்ட் ஸ்க்ரீனுக்கான விஷயங்கள்லாம் இந்த இடத்துல அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்கான ஸ்டியரிங் மவுண்டட் கண்ட்ரோல்ஸ் வந்துருது. ரைட் ஹேண்ட் சைடில் எதுவும் கிடையாது, டம்மி தான். பட் தென் ஹையர் வேரியன்ஸில் போகும்போது உங்களுக்கு க்ரூஸ் கண்ட்ரோல் மாதிரி விஷயங்கள் வந்துடும். டாடானுடைய லோகோ அண்ட் இந்த இடத்துல ஒரு சின்ன ஒரு ஸ்கூப் மாதிரி ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஒரு ஃப்ளாட் பாட்டம் ஸ்டியரிங் வீல். அண்ட் ஸ்டியரிங்க்கு ரைட் ஹேண்ட் சைடில் உங்களுக்கு எக்கானமி மோடு, ஈகோ மோடு மட்டும் கொடுத்துருக்காங்க. அது போக இந்த ஸ்டார்ட் ஸ்டாப் பட்டன் வந்து உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. இன்ஜின் ஸ்டார்ட் ஸ்டாப் பட்டன் மேனுவல் வேரியன்ட் தான் இது. ஸோ ஏபிசி பெடல்ஸ் வந்து ஒரு ப்ராப்பரான டெட் பெடலுமே கூட கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல ஒரு சின்ன நிக்நாக்ஸ் வச்சுக்கிறதுக்கு ஒரு பர்ஸ் மாதிரி ஏதாவது வச்சுக்கலாம், அதுக்கான ஒரு ஸ்பேஸுமே கூட இருக்குது. சரி வாங்க கீ போட்டு ஸ்டார்ட் பண்ணிடுவோம். ஒரு ஃபுல் ஸ்வைப் அப் மாதிரி உங்களுக்கு வந்து டிஜிட்டல் டிஸ்பிளேல வர்றது வந்து தெரிஞ்சிருக்கும். ஸோ இது வந்து ஸ்வைப் அப் மாதிரி தெரியல, அப்படியே நம்பர்ஸ் வந்து அப்படியே நம்ம முகத்தில் ஃப்ளாஷ் ஆகிற மாதிரியான ஒரு விஷயம் கிராஃபிக்ஸ் வந்து இருக்குது. ஸோ இப்போ வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டோம். இந்த எம்ஐடி இந்த இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டரை பொறுத்த வரைக்கும் எப்படி இருக்குது அப்படின்னா, சென்டரில் ஒரு எம்ஐடி ஸ்க்ரீன் மாதிரி ஒன்று கொடுத்துருக்காங்க. அதுதான் உங்களுக்கு எல்லா விஷயத்தையுமே உங்களுக்கு டிஸ்பிளேல காட்ட போகுது. டைம் காட்டுது, சிட்டி மோடில் இருக்குன்னு காட்டுது, கிலோமீட்டர் காட்டுது, அதுபோக உங்களுக்கு ஓடோமீட்டர் காட்டுது, அண்ட் டிஸ்டன்ஸ் டு எம்டி காட்டுது, ஃபியூவலினுடைய அந்த பாயிண்ட்ஸோட காட்டுது. அண்ட் லெஃப்ட் ஹேண்ட் சைடில் உங்களுக்கு ஆர்பிஎம் மீட்டர் வந்து உங்களுக்கு தெரியுதா, அப்படியே பாயிண்ட்ஸ் ஏறது தெரியுதா. ஸோ எஸ், டாக்கோமீட்டர் வந்து உங்களுக்கு ஒரு பாயிண்டட் டைப்பில் டிஜிட்டலாக ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி ரைட் ஹேண்ட் சைடில் வந்து உங்களுக்கு ஃபியூவல் கேஜ் வந்து இப்போது ஈல இருக்குது, ஒரு பாயிண்ட் தான் இருக்குது. எனிவே உங்களுக்கு அது வந்து பாயிண்டட் டைப்பில் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி மேலே டெம்பரேச்சர் கேஜ் உங்களுக்கு பாயிண்டட் டைப்பில் கொடுத்துருக்காங்க. அண்ட் இதில் வந்து இதை வந்து அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்கு இந்த ஓல்ட் ஸ்கூல் டைப்பில் இங்கே ஸ்டிக் வந்து உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ட்ரிப் மீட்டருக்கு உங்களுக்கு வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இந்த இடத்துல உங்களுக்கு இந்த கிளாக் அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்காக அந்த விஷயம் வந்து உங்களுக்கு இந்த இடத்துல ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. அண்ட் இந்த ஸ்டியரிங்னுடைய லெஃப்ட் ஹேண்ட் சைடில் உங்களுக்கு வைப்பருக்கான ஸ்டாக் வந்துடுது. ரைட் ஹேண்ட் சைடில் உங்களுக்கு ஹெட்லாம்புக்கான ஸ்டாக் வந்து உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணிட்டாங்க. ஆட்டோமேட்டிக் வைப்பர்ஸ், ஆட்டோமேட்டிக் ஹெட்லாம்ப்ஸ் வந்து உங்களுக்கு இந்த காரில் வராது. அதுவும் இந்த வேரியண்ட்டில் அட்வென்ச்சர் ப்ளஸ் வேரியண்ட்டில் வராது. இந்த அட்வென்ச்சர் ப்ளஸ் அப்படிங்கிற வேரியண்ட் வந்து அரௌண்ட் 8 lakh அப்படிங்கிற ஆன் ரோட் ப்ரைசிங் இருக்கக்கூடிய மாடல். இதில் முக்கியமான தேவையான ஃபீச்சர்ஸ் வரைக்கும் வந்து டாடா
டாட்டா வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. அதில் வந்து உங்களுக்கு இந்த 7 இன்ச்சில் இன்ஃபோடெயின்மெண்ட் ஸ்க்ரீன் வந்து வந்துருது. இது வந்து ஹார்மனோட ஸ்க்ரீன். இதுதான் நம்மளுடைய டாட்டா அல்ட்ராஸ்லேயுமே கூட இருக்கிறது. ஸோ இதில் வந்து உங்களுக்கு ஆண்ட்ராய்ட் ஆட்டோ, ஆப்பிள் கார்ப்ளே வந்துடும். ஒயர்டு தான், ஒயர்லெஸ் கிடையாது. அண்ட் இந்த டேஷ்போர்டுடைய டிசைன் பார்த்துக்கிங்க, மேலே வந்து உங்களுக்கு பிளாக் இருக்குது. இது ஒரு லேயர்ட் டேஷ்போர்டு ஸ்டைலிங் அப்படின்னு சொல்லலாம். ஸோ மேலே வந்து உங்களுக்கு ஒரு டெக்ஸ்சரில் பிளாக் இருக்குது. இங்கே வந்து இன்னொரு பிளாக் பீஸ் தான், பட் தென் வேறு டெக்ஸ்சரில் இருக்கிறது உங்களால் ஃபீல் பண்ண முடியும். அண்ட் இங்கே வந்து அந்த க்ரீனிஷ் கிரே வந்து உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. அதில் நல்லா உத்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த ட்ரை ஆரோ இருக்கிறது தெரியும். அண்ட் அதே ட்ரை ஆரோ தான் இந்த டோரில் இருக்கக்கூடிய இந்த க்ரீனிஷ் கிரேலையுமே கூட இருக்குது. ஸோ இந்த டெக்ஸ்சர் பேட்டர்ன்ஸுக்கு வந்து கொஞ்சம் இம்பார்ட்டன்ஸ் அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. 4 ஏசி வென்ட்ஸ் வந்து ஒரு ரெக்டாங்குலர் டைப்பில் இருக்கக்கூடிய 4 ஏசி வென்ட்ஸ் வந்து உங்களுக்கு இந்த காரில் வந்துடுது. அதில் வந்து சென்டரில் இந்த க்ரோம் பீஸ் இருக்கிறதையும் பார்க்க முடியும். சென்டரில் இருக்கக்கூடிய ஏசி வென்ட்ஸுக்கு நடுவில் இருக்கிறது உங்களுக்கு இந்த ஹசார்ட் லைட்டுக்கான ஸ்விட்ச் வந்து உங்களுக்கு இங்கே ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. இந்த இன்ஃபோடெயின்மெண்ட் ஸ்க்ரீன் 7 இன்ச்சில் இருக்கிறது ஒரு ஃப்ரீ ஸ்டாண்டிங்கில் இருக்கக்கூடிய ஒரு டிசைனில் தான் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ரொம்ப டீப்பான ஒரு டேஷ்போர்ட் அப்படின்னு சொல்ல முடியாது. ஒரு அடி 1.25 அடியிலே வந்து உங்களுக்கு டேஷ்போர்ட் முடிஞ்சது. அண்ட் இந்த இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டருக்காக ஒரு ஹம்ப் இருக்கிறதையும் நம்மளால் பார்க்க முடியும். அண்ட் க்ளவ் பாக்ஸை பொறுத்த வரைக்கும் ஒரு டீசென்ட் சைஸ்டு க்ளவ் பாக்ஸ் தான் வந்து உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ரொம்ப டீப் கிடையாது, ஆனால் கொஞ்சம் பெருசாக தான் இருக்குது. இந்த இடத்துலையும் ஒரு ட்ரே மாதிரி ஒரு ப்ரொவிஷன் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த அட்வென்ச்சர் ப்ளஸில் வந்து உங்களுக்கு இது கூல்டு க்ளவ் பாக்ஸ் கொடுக்கல. பட் தென் டாப் அண்ட் வேரியன்ட்ஸில் வந்து உங்களுக்கு இந்த இடத்துல ஒரு ரோலர் மாதிரி கொடுத்துருப்பாங்க. கூல்டு க்ளவ் பாக்ஸாக அதை வந்து ஆக்ட் ஆகும். சரி வாங்க இந்த பஞ்ச் அட்வென்ச்சர் ப்ளஸை வந்து ஒரு சின்ன ஒரு ஸ்பின் எடுத்து பார்த்துருவோம். ஸோ நம்ம எப்போவுமே சொல்கிறது தான், கார் ஓட்டுறீங்கன்னா சீட் பெல்ட்டும், பைக் ஓட்டுறீங்கன்னா ஹெல்மெட்டும் மேண்டேட்டரியாக போடுங்க. போலீஸ் நம்மளை பிடிப்பாங்களேன்றதுக்காக இல்லாமல் நம்மளுடைய சேஃப்டிக்காகன்னு உணர்ந்து போடுங்க. அண்ட் நான் அல்ட்ராஸ் வீடியோலையும் சொல்லியிருப்பேன், டாட்டா வந்து இந்த மாதிரி ஒரு திக்கான ஒரு கியர் இந்த சீட் பெல்ட் கிளிப் வந்து கொடுக்குறாங்க. அது ஏன் இவ்வளோ திக்காக கொடுக்குறாங்கன்றது தெரியல. அது வந்து கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது ஆக்சுவலி அது உள்ளே போடுறதுக்கு. ஏன்னா இந்த ஆம்ரெஸ்ட் வேறு வந்துடுது இல்லையா, ஸோ அதனால் அது கொஞ்சம் கஷ்டமான ஒரு விஷயமாக தான் இருக்குது. அது கொஞ்சம் தின்னாக கொடுத்தா பெட்டராக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். எனிவே சரி வாங்க ஒரு டிரைவ் எடுத்து பார்த்துருவோம். இந்த வீடியோ நம்ம பெங்களூர் சிட்டியில் தான் எடுத்துக்கிட்டு இருக்கோம். யூஸ்வலாக பஞ்ச் வந்து நான் இதுக்கு முன்னாடி ஷோரூமில் டெஸ்ட் ட்ரைவ் பண்ணி பார்த்தப்போ எனக்கு இந்த 3 சிலிண்டர் பெட்ரோல் இன்ஜினுடைய அந்த பர்ஃபார்மன்ஸ் வந்து ரொம்பவும் ஒரு லேக் இருந்த மாதிரியான ஒரு ஃபீல் இருந்தது. ஸோ இப்போது எப்படி இருக்குது அப்படின்றத பார்த்துருவோம். ஃபர்ஸ்ட் கியரில் தான் இருக்குது. 2.5 3 RPM, clutch செகண்ட் கியர். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் திங் இந்த சீட்னுடைய கம்ஃபர்ட் வந்து நல்லாயிருக்கு. ஆக்சுவலாக அல்ட்ராஸில் உட்காந்து இப்போது இதுலேயும் வந்து சிமிலரான அதே சீட்டு தான். ஸோ சீட் கம்ஃபர்ட் வந்து எனக்கு ஓகே தான். டாட்டாலினுடைய அந்த சீட் கம்ஃபர்ட்டாக இருக்கட்டும், அந்த ப்ரீதபிள் ஃபேப்ரிக்கு இதெல்லாமே வந்து நல்லா தான் இருக்குது. ஸோ அதில் எதுவும் கம்ப்ளைண்ட்ஸ் எதுவும் கிடையாது. ஸ்டியரிங்கும் கூட எனக்கு விசிபிளி அல்ட்ராஸில் பார்த்து பழகின ஒரு ஸ்டியரிங் தான், ஒரு ஃப்ளாட் பாட்டம் ஸ்டியரிங். அண்ட் தென் அதே ஒரு எலக்ட்ரிக் பவர் ஸ்டியரிங் தான். இது வந்து டாட்டானுடைய ஸ்டியரிங் வந்து நல்லாயிருக்கும். இந்த ஒரு பெட்டரான ரோட்டில் சோக் பண்ணிட்டு தான் போகுது. தூக்கி போடுற ஃபீல் வந்து ஒன்றும் இல்லை. ஒரு 30-40 கிலோமீட்டர் ஸ்பீடில் வந்து நம்ம வந்து போய்கிட்டு இருக்கோம். இப்போ வந்து 3rd கியர் போட்டாச்சு. ஸோ கியர் வந்து டாட்டாவில் கொஞ்சம் ஒரு நாச்சி ஃபீல் இருக்கும் தெரியுமா, அது வந்து இதுலேயும் இருக்குது தான். பட் அந்த ஸ்லாட் ஆகிறதுல ஒன்றும் பெரிய பிரச்சனை இல்லை. இப்போ நான் கிளச் பிடிச்சி கியர் மாற்றிட்டே இருக்கேன். ஸோ அந்த சிங்க்ரனைசிங்கில் ஒன்றும் ப்ராப்ளம் எனக்கு தெரியல. அண்ட் இந்த எலக்ட்ரிக் பவர் ஸ்டியரிங் வந்து ஓகே, ஸ்லோ ஸ்பீட்ஸில் யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்பவும் ஈஸியாகவே தான் இருக்குது. அண்ட் இன்னொரு விஷயம், பானட் விசிபிலிட்டி வந்து ஃபுல்லாக தெரியுது. ஒரு 80% தெரியுது. நான் ரிவ்யூவில் சொல்லும்போது சொல்லியிருப்பேன்ல, 2 ஹம்ப்பு மாதிரி ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு. அந்த ஹம்ப்ஸ் வந்து நமக்கு நல்லா விசிபிளாக இருக்கிறது தெரியுது. அண்ட் சீட்டுக்கு ஹைட் அட்ஜஸ்டரோடு கொடுத்துருக்காங்க. அதனால் அவங்கவுங்க ஹைட்டுக்கு ஏற்ற மாதிரியான டிரைவிங் பொசிஷன் வந்து நம்ம வந்து வச்சுக்கலாம். அண்ட் இந்த அட்வென்ச்சர் ப்ளஸ் வேரியண்ட்லேயே வந்து உங்களுக்கு இந்த டில்ட் ஆப்ஷன் வந்து வருது. இது வந்து உங்களுக்கு இந்த ஹைட்டுக்கு மட்டும் டில்ட் ஆப்ஷன் வச்சுக்கலாம், பட் ரீச்சுக்கு கிடையாது. எனிவே அந்த காஸ்டிங் அப்படிங்கிறது இருக்குல்ல, ஸோ அரௌண்ட் ஒரு 8 lakh ஆன் ரோட் ப்ரைஸிங்கில் வரக்கூடிய இந்த மாடலில் எவ்வளோ தான் கொடுக்க முடியும். ஸோ முடிஞ்ச வரைக்கும் பேக் பண்ணி வந்து உங்களுக்கு கொடுத்துருக்குறாங்க டாட்டா. மெட்டீரியல் குவாலிட்டிஸ் வந்து கண்டிப்பாக அக்செப்டபுளில் தான் இருக்குது. ஆனால் இருந்தாலும் டாட்டானுடைய அந்த ஒரு வியாதி ஒன்று இருக்கும்ல, இந்த பேனல் கேப்ஸு, இந்த ஒரு ஃபினிஷிங்கில் இருக்க இஷ்யூஸு, அதெல்லாம் வந்து பஞ்ச்லேயுமே கூட விசிபிளாக இருக்கத்தான் செய்யுது. எனிவே அது ஒரு பெரிய ப்ராப்ளமாக இன்றைக்கி பார்க்க முடியாது. ஏன்னா 2 லட்சம் கார்கள் கிட்டக்க இந்த பஞ்ச் வந்து லாஸ்ட் இயர் சேல் ஆகிருக்கு. இந்தியாவில் ஹையஸ்ட் நம்பர் ஆஃப் கார் சேல் ஆனது லாஸ்ட் இயர் 2024 இயரில் இந்த பஞ்ச் தான். வேகனாரை கடைசி 4 வருஷமாக வேகனார் தான் வின் பண்ணிகிட்டு இருந்த அந்த ப்ரைஸை வந்து பஞ்ச் வந்து லாஸ்ட் இயர் வின் பண்ணிச்சு. பட் தென் அதை வந்து இந்த வருஷம் அது வந்து பேக்கப் பண்ணுமா அப்படின்னு சொல்ல முடியாது. ஏன்னா பஞ்சினுடைய சேல்ஸ் வந்து ரொம்பவே ட்ராப் ஆகிட்டு தான் இருக்குது கொஞ்சம் மந்த்ஸாக பார்த்துட்டு வரும்போது. அண்ட் இப்போ வந்து பிரேக்கிங், ஸோ இப்போ ஒரு ஸ்பீட் பிரேக் வருது.
பிரேக்கிங் வந்து உங்களுக்கு ஃப்ரண்ட்டில் டிஸ்க்கும் ரியரில் ட்ரம்மும் தான் ஆஸ் யூஷுவல் கொடுத்துருக்காங்க. டாட்டானுடைய பிரேக்குக்கு நான் வந்து ஒரு ஃபேன் அப்படின்னே சொல்லலாம். பிரேக்கிங் வந்து நல்ல இந்த காரனுடைய பேருக்கு ஏற்ற மாதிரி ஒரு பஞ்சியான பிரேக்கிங்ஸாக இருக்கும். ஸோ ரொம்ப ஒரு லேக் இருக்கிற மாதிரியோ இல்லை ஒரு என்ன சொல்கிறது ஒரு கிறிஸ்பாக இருக்கும். ஸோ அந்தளவுக்கு ஒரு பஞ்சியான பிரேக்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. ரொம்ப ஒரு ஸ்லிப்பரியான ஒரு பிரேக்கிங் அப்படிங்கிறது இல்லை. நல்ல ஒரு கான்ஃபிடெண்ட்டாக நமக்கு அந்த ஒரு கான்ஃபிடென்ட் ஃபீல் அப்படிங்கிறது கொடுக்குது. அண்ட் இந்த வெஹிக்கிளுடைய பாடி வெயிட்டு ஸோ இது எல்லாமே வந்து நல்லாயிருக்கு. ஆனால் இவ்வளோ வெயிட்டை தூக்கிட்டு போகிறதுக்கான இன்ஜின் கொடுத்துருக்காங்களா அப்படிங்கிறதுல தான் கொஞ்சம் ஒரு சிக்கல் இருக்குது. இதில் நான் சொன்ன மாதிரி அந்த 1.5 லிட்டர் டீசல் இன்ஜின் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா சூப்பராக டாப் நாச்சான ஒரு பர்ஃபார்மன்ஸ் வந்து நமக்கு கிடச்சிருக்கும். ஏன்னா அல்ட்ராஸில் அந்த பர்ஃபார்மன்ஸ் வந்து நான் வந்து ரொம்பவும் சூப்பராக இருக்குதுன்னு அனுபவிச்சுட்ருக்கேன். ஸோ அந்த டீசல் இன்ஜின் பஞ்ச் வந்து அவங்க அகாமடேட் பண்ணாமல் விட்டுட்டாங்க. அது ஒரு மிஸ்ஸாக நான் பார்க்குறேன். பட் தென் இப்போது அவங்க கொடுக்கக்கூடிய இந்த 1.2 லிட்டர் 85 PS பவர் 115 Nm டார்க் வந்து உங்களுக்கு ப்ரொடியூஸ் பண்ணது ஒரு சிட்டி டிரைவுக்கு போதுமானது தான். லாங்கில் நீங்கள் வந்து ஒரு கியர் டவுன் பண்ணி அப்படி ஒரு பிக்கப் கொடுக்குற மாதிரி தான் இருக்கும். இப்போ செகண்ட் கியரில் பிக்கப் அப்படிங்கிறது நல்லாயிருக்கு. அதே இது 4th கியரில் இருக்குமா அப்படிங்கிறதுல ஒரு சின்ன சந்தேகம் தான். ஸோ இப்போது 3rd 50 இதில் வந்து அந்த கியர் மானிட்டரும் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ 4th அதாவது நம்ம கியர் மாற்றி த்ராட்டில் கொடுத்து ப்ரெஷர் பண்ணி ஆர்பிஎம் ரைஸ் பண்ணி கியர் மாற்றி போகும்போது அந்த புல் வந்து இருக்குது, இல்லைன்னு சொல்ல முடியாது. ரொம்ப பஞ்சி பர்ஃபார்மன்ஸ் இல்லை இருந்தாலும் ஒரு டீசெண்டான ஒரு ரன்னிங் ஒரு மூவிங் வந்து கண்டிப்பாக இருக்குது. ஆனால் அதே இது இப்போது நம்ம ஒரு பெரிய ட்ரக்கை வந்து ஹைவேல ஓவர்டேக் பண்ணுறோம், 5th கியரில் இருக்கோம் அப்படின்னா அப்படியே நம்ம ப்ரெஸ் பண்ணும்போது அந்த ஒரு புல் கிடைக்குமா அப்படின்னா கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு கொஞ்சம் கம்மி தான். ஸோ நம்ம கியர் டவுன் பண்ணி போகிற மாதிரி இருக்கும். ஸோ அது ஒன்று தான் இந்த பஞ்சி பர்ஃபார்மன்ஸ் இந்த பஞ்சு காரில் இல்லைன்னு சொல்லி நிறைய பேர் கம்ப்ளைண்ட் பண்ணுறது. அது வந்து நீங்கள் ஓட்டி பார்க்கும்போதும் எவிடெண்ட்டாக உங்களால் ஃபீல் பண்ண முடியும். ஆனால் பெரிய கம்ப்ளைண்ட்ஸ் ஒன்றும் இல்லை. உங்களுடைய டிரைவிங் ஸ்டைல் வந்து சிட்டி தான் மேக்ஸிமம், என்றைக்கோ ஒரு நாள் தான் ஊருக்கு போகிறதுக்காக லாங் போவீங்க அப்படின்னா இது வந்து ஒரு தாராளமாக போதுமான ஒரு வெஹிக்கிள். ஒரு 4 பேர் இருக்கக்கூடிய ஃபேமிலிக்கு கண்டிப்பாக தாராளமாக போதும். இது கொஞ்சம் ஹை ஸ்டான்ஸில் இருக்கிறதுனால, கொஞ்சம் ஹைட்டில் உட்கார்றதுனால, இந்த பானட் விசிபிலிட்டி நல்லா இருக்கிறதுனால ஈஸியாக நம்ம வந்து புதுசாக டிரைவ் பண்ணுறவங்களும் இந்த கார் வந்து ப்ரிஃபர் பண்ணலாம், ஈஸியாக ஓட்டலாம். ஸ்டியரிங் வந்து 0 km ஸ்பீடில் இருக்கும், ஈஸியாக இருக்குது. இந்த எலக்ட்ரானிக் பவர் ஸ்டியரிங் வந்து சூப்பராக இருக்குது, ஈஸிலி யூஸபிளாக இருக்குது. அங்கே ஒரு ஜிப்ஸி போயிட்டுருக்கு சூப்பராக. அண்ட் இந்த சைட் மிரர்ஸ் வந்து கொஞ்சம் பெரிய சைஸாக தான் கொடுத்துருக்காங்க. ஸோ விசிபிலிட்டிங்கிறது நல்லாவே இருக்குது, அதில் எந்தவித குறை அப்படின்றதும் சொல்ல முடியாது. ஏசியினுடைய எஃபெக்டும் நல்லா இருக்குது. அண்ட் பாசிட்டிவ்ஸ்னால் இதெல்லாம் சொல்லலாம். நெகட்டிவ்ஸ்னால் டாட்டாவோடைய சர்வீஸ் கண்டிப்பாக இம்ப்ரூவ் பண்ணி தான் ஆகணும். அவங்க ஒவ்வொரு இன்டர்வியூலையும் டாட்டா எம்ப்ளாயீஸ் வந்து இன்டர்வியூ கொடுக்கும்போது ஹையர் அஃபிஷியல்ஸ் நாங்கள் இம்ப்ரூவ் பண்ணிகிட்ருக்கோம்னு சொல்கிறாங்க. பட் தென் லேட்டஸ்ட் ரிவ்யூஸ் எல்லாம் செக் பண்ணி பார்க்கும்போது கூகுள் ரிவ்யூஸ், நாங்கள் ரிவ்யூவர்ஸ் சொல்கிறதில்ல, மக்கள் ரிவ்யூஸ் கூகுள் ரிவ்யூஸ் போட்டு பார்க்கும்போது கொஞ்சம் இன்னும் இம்ப்ரூவ் ஆகணும் அப்படின்றது தான் தோணுது. எனவே அதை இம்ப்ரூவ் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி நம்புவோம். இன்னும் நிறையா சர்வீஸ் சென்டர்ஸ் கொடுத்து சர்வீஸ் சென்டர்ஸை எக்ஸ்பேண்ட் பண்ண சொன்னால் பெட்டராக இருக்கும். ஏன்னா அவங்களுடைய கார்ஸ் நம்பர்ஸ் வந்து நிறைய சேல் ஆகுது. பட் அதுக்கு ஈக்குவலண்ட்டான இன்னைக்கு இந்த மாதம் வந்து ஒரு 10,000 கார் சேல் ஆகுதுன்னா அடுத்த மாதம் அந்த 10,000 கார் சர்வீஸ்க்கு வரும். அதை எப்படி அகாமடேட் பண்ண போகிறோம் அப்படிங்கிறதையும் திங்க் பண்ணணும் அப்படிங்கிறது தான் ஒரு பாயிண்ட்டு. அது வந்து அவங்க திங்க் பண்ணுறாங்களா அப்படிங்கிறது தெரியல. அப்படிங்கிறது தான் ஒரு சின்ன வருத்தமாக இருக்குது. இந்த அட்வென்ச்சர் ப்ளஸ் வேரியண்ட் அப்படிங்கிறது கண்டிப்பாக வேல்யூ ஃபார் மணி தான். அதாவது தேவையான ஃபீச்சர்ஸ் அப்படிங்கிறது தாராளமாக இருக்குது. உங்களுக்கான யூசேஜ் அப்படிங்கிறது ஒரு 30 to 40 kilometers தான் பர் டே அப்படின்றப்போ, வீக்கெண்டில் ஃபேமிலியோட ட்ரைவ் போவீங்க அப்படின்றப்போ இந்த கார் வந்து தாராளமாக உங்களுக்கு சூட் ஆகும். பட்ஜெட்டில் இருக்கக்கூடிய ஒரு ப்ராப்பரான ஒரு சேஃப்டி ஸ்டாண்டர்ட்ஸோடு இருக்கக்கூடிய ஒரு கார் அப்படின்னு சொல்லி தாராளமாக சொல்லலாம். 3 சிலிண்டர்னுடைய வைப்ரேஷன்ஸ் வந்து ஐட்லிங்கில் லைட்டாக ஃபீல் ஆனாலும் ட்ரைவ் ஸ்டார்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா பெருசாக அந்த வைப்ரேஷன்ஸ் அப்படிங்கிறது ஃபீல் ஆகலை. 85 PS பவர் அப்படிங்கிறது நம்மளுடைய சிட்டி டிரைவிங் கண்டிஷன்ஸுக்கு தாராளமாக போதுமான அளவு அப்படின்னு சொல்லி தான் நான் நம்புகிறேன். ஸோ எஸ், இதுதான் இந்த டாடா பஞ்ச் அட்வென்ச்சர் ப்ளஸ்னுடைய நம்மளுடைய ரிவ்யூ. ஐ திங்க் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். இந்த வீடியோ பற்றின ஃபீட்பேக் எதாவது இருந்தால் கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். மற்றும் ஒரு வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கிறேன். அது வரைக்கும் சடா, பபாய்.